நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வருங்கால தலைமுறைக்கு சொத்துக்கள் சேர்த்து வைப்பதை விட தண்ணீரை சேமித்து வைங்கள் அப்படின்னு நீரியல் சார்ந்த ஆய்வு செய்து வரும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாம் பயன்படுத்துகிற நீரை விட 25 ஆண்டுகள் கழித்து 57% கூடுதலாக பயன்படுத்த வேண்டி வரும் அப்படின்னும் அவங்க கணக்கிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் நீர்நிலைகளை மேம்படுத்த பாதுகாக்க நாம் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் மதுரை மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை வளப்படுத்த மேம்படுத்த அங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு நாம் ஏற்பாடு பண்ணோம். அந்த காட்சி பதிவு இதோ. இந்த ஊருடைய பேர் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஆலவாய். ஆலவாய்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் சூழ்ந்த பகுதி. இந்த பகுதி முழுக்கவுமே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. அமெரிக்க ஆய்வாளர் இதை பற்றி சொல்லும் போது உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாண்மை எதுனா அது பாண்டியர்களுடைய நீர் மேலாண்மைன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நீர்நிலைகளில் முக்கால்வாசி நீர்நிலைகள் அழிஞ்சு போச்சு. இப்போ மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட கம்மாய்கள் அழிஞ்சு போச்சு. இந்த நீர்மட்டங்கள் ஆழமாக போகிறதுனால விவசாயிகள் கிணறுகள் குடிநீர் குழாய்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட காரணமே குவாரிகளானது. மதுரை மாவட்டம் ரொம்ப மோசமான கட்டத்தில் இன்னும் மலைகளில் ஒரு ஆண்டுகள் மலையினா மோசமான கட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி கூட ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்குது. அதை ஆய்வு பண்ணி புதிய தலைமையும் தமிழ்நாடு அரசு சார்புகளும் அதை ஆராய்ந்து அதை முடிவெடுக்கும் மாதிரி பணிவிட கேட்டுக்கொள்ளும். இப்போ மேலூர் பகுதியில் பார்த்தா ஒரு 500 கம்மாய்கள் வரைக்கும் இருக்கும். அதில் ஒரு 100 கம்மாய்கள் கண்டிப்பாக சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். அதனால் அங்கங்கே நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்களை அணுகலாம். எங்கள் விவசாய சங்க நீரிணை பயன்படுத்துவோர் சங்க தலைவர்கள் எங்களோட தொடர்பில் இருப்பாங்க. அந்தந்த ஊர் பிரதிநிதி நம்ம கான்டாக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் இருக்கிற நீரெல்லாம் நம்ம நீர்நிலைகளை மேம்படுத்தலாம். அனைத்து கண்மாய்களையும் மாவட்ட ஆட்சியரோட பொதுப்பணித்துறையும் பஞ்சாயத்தினுடைய உள்ள லிஸ்ட்டுகளை எடுத்து எதாவது ஆக்கிரமிப்பில் இருக்குது, எதாவது இப்போதைக்கு தண்ணி தேக்குற மாதிரி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி கூடுமானவரை ஆக்கிரமிப்புகளை பூரா அகற்றி இந்த வருஷத்தில் எல்லா கம்மாய்களையும் தண்ணி தேக்கி சுற்றி மரங்கள் நட்டு அதை வளப்படுத்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயங்கள் இப்போ எங்கே அதிகரிச்சுன்னா மதுரை சிட்டிக்குள்ளேயோ இல்லை நம்ம கோரிப்பாளையத்துக்கிட்டேயோ எவனும் விவசாயம் பண்ணல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருமாத்தூர் பக்கமோ இங்கிட்டு மேலூர் பக்கமோ இங்கிட்டு உசிலம்பட்டி சார்ந்தோ இங்கிட்ட மேலக்கால் பக்கமோ அந்த பக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் கிராமப்புறங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களுக்கு ஒட்டி இருக்க மாதிரி இருக்க கம்மாய்களில் முதல்ல நம்ம தூர்வாரணும். தூர்வாரி நீர்நிலைகளை அதிகரித்து பறவைகளை எப்படி கொண்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மீன் வளத்தை எப்படி அதிகரிக்கலாம், அங்கே இருக்க ஒரு இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணணும். கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் மதுரை மாநகரத்தில் இருக்கிற தும்மாஞ்சி ஊரணியை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த ஊரணி ஒரு காலத்தில் குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டது. கிட்டத்தட்ட 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த சீரமைக்கும் பணியில் பல அமைப்புகள் கரங்கோர்த்து இணைஞ்சாங்க. அவங்க கூட பொதுமக்களும் இணைஞ்சுக்கிட்டாங்க. அந்த காட்சி பதிவை இப்போ பார்க்கலாம்.
1934-35 கட்டப்பட்டது. இது கட்டி அதுக்கு பின்னாடி பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கு. 34 பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. 4 வழிச்சாலை அமைச்ச பின்னாடி இந்த ஊரணி பாதியாக வெட்டப்பட்டுருச்சு, சிதைக்கப்பட்டுருச்சு. அதனால் மறுபயன்பாட்டுக்கு வர முடியாமல் போச்சு. இந்த தண்ணி நான் சின்ன வயசில் இந்த தண்ணியை நாங்கள் குடிச்சு வளர்ந்துருக்குறோம். இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களுமே எடுத்துகிட்டு போவாங்க. பக்கத்து ஊர்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கட்ட வண்டியில் அண்டாக்களை வச்சு தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க திருமணங்களுக்கு இதுக்கெல்லாம் வைபவங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு இந்த தண்ணியோட சுவை நல்லா இருக்கும். இதில் சமைச்சா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். நாளைக்கு சந்தைக்கு காசையோ பணமோ பொருளாக வச்சுட்டு போல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சுத்தமான காற்று, நீர், நிலம், இந்த மாதிரியான விஷயம் நான் இயற்கை வளத்தை தக்க வச்சுட்டு போனால் இல்லையே நாளை சந்தனை யாராலும் காப்பாற்ற முடியாது. நாளை சந்தனை காப்பாற்றுறதுக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைகளுடைய காப்பாற்றணும்னு சொன்னால் முதல்ல நம்ம இங்கே உள்ள மக்கள் விழிப்புணர்வு அடையணும். விழிப்புணர்வு அடையாமல் சிறு சிறு அமைப்புகள் சேர்ந்து பெரிய அளவு சக்தி தட்ட முடியாது. 10 ஆண்டுகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த தும்மாஞ்சி ஊரணியை தற்போது சீரமைத்து இருக்கிறார்கள் மக்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த ஊரணியோட வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் கலந்தாய்வு கூட்டம் அங்கு நடத்தப்பட்டது. திரளாக விவசாய பெருமக்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த காட்சிப்பதிவை இப்போ பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்திலே ஏரியால் நிறையா இருக்குது. ஒரத்த நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 ஏரி 100 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரி இருக்குது. அந்த 100 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரியில் கிட்டத்தட்ட அந்த ஏரி எல்லாம் 10 ஏக்கர் 15 ஏக்கருக்குள்ளே தான் குறைஞ்சி போயிருக்கு. அந்த 100 ஏக்கருக்குள்ள ஏரியை முழுவதும் சுத்தம் பண்ணணும். இப்போ ஏரி குளங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றுவதற்கு அரசாங்கம் ஒரு சட்டமே போட்டிருக்குங்க. இந்த இருக்கிற சட்டம் தாங்க. இந்த சட்டப்படி நீர்நிலையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அகற்றணும்னு இருக்குது 2007. ஆனால் எந்த நிர்வாகமும் இந்த ஏரி குளங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்பு அகற்றுவதே இல்லை. அகற்றியிருந்தாங்கன்னா குறைந்தபட்சமாவது இப்போ இந்த மழை காலங்களில் பேசின தண்ணியாவது இந்த ஏரிகளில் தேக்கப்பட்டிருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் வடக்கூரில் 2 ஏரி இருக்குது ஒரே இடத்துல 200 ஏக்கர். அது 200 ஏக்கர்னா கிட்டத்தட்ட 1 TMC தண்ணி சேமிப்பு பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஏரி. 8 அடி வரையிலும் தண்ணி தேங்கக்கூடியது. ஆனால் இப்போ 1.5 அடி தான் தண்ணி தேங்குது. 30 வருஷமாக பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்க இந்த 700 ஏரி குளங்களுமே 30 வருஷமாக தூர்ந்தறிக்கை வழியே 1 அடி கூட வெட்டப்படவில்லை. காரணம் பிடபிள்யூடி வெட்டுவதற்கான திட்டம் இல்லை என்கிறது பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். செங்கிப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான குளங்கள். அந்த குளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா சிஸ்டம் டேங்க். ஒரு ஏரி நிரம்பிச்சுன்னு சொன்னாக்க அது ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி அடுத்த ஏரிக்கு வரும். அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அடுத்த ஏரிக்கு வரும். அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏரி அந்த கலிங்கி வழியாக வரக்கூடியது. அங்கே பாசனத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணியும் அடுத்த ஏரியில் போய் மிச்சமாக வரக்கூடிய அந்த தண்ணீர். அல்லது வெள்ளம் வந்தால் திருச்சி மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக வர தண்ணீரை புறத்தையும் சேமிக்கக்கூடிய ஏரிகளாக அதை டிலே பண்ணோம் இப்போ கடலுக்கு போய் சேர்றதெல்லாம். இப்போ நமக்கு பெரிய வருஷமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி டெல்டா பகுதியில் 50 TMC தண்ணீருக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலில் போய் 1 வருஷம் சேர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் பெய்யக்கூடிய மழை வெள்ளத்தினால. அப்போ இந்த ஏரி இந்த மேட்டு பகுதியாக இருக்கிறதுனால இந்த ஏரிகளை தூர்வாரி அதில் நிறைய அதிகமான தண்ணீரை சேமித்தால் அது அதோட சீப்பேஜ் அதுலேருந்து வரக்கூடிய நீர் கிரவுண்ட் வாட்டர் அந்த இது இருக்குல்ல அக்யூஃபயர் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த கிரவுண்ட் வாட்டர் அக்யூஃபயரை அதை இம்ப்ரூவ் பண்ணும். இன்றைய மழை நீர் என்பது நாளைய நம்முடைய உயிர் நீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை புதிய தலைமுறை வாயிலாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த குளங்களை மீட்டெடுப்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் இதிலே சட்டம் பற்றிய பயிற்சியை பெற எத்தகைய பொதுமக்கள் விரும்பினாலும் குளங்களை மீட்டெடுப்பதற்கான சட்ட பயிற்சியையும் தருவதற்கு எங்களுடைய இயக்கம் தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் மாவட்டத்தின் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க செங்கிப்பட்டி புதுக்குளத்தை தூர்வார முடிவெடுக்கப்பட்டது. இந்த களப்பணியில் யாரெல்லாம் இணைஞ்சாங்க இப்ப பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் புதிய தலைமுறையோட நம்மால் முடியும் குழுவினர் கலந்துரையாடல் கூட்டத்துக்கு முடிவு செய்து அதனை ஏற்பாடு செய்து நடத்தினாங்க. அதன் பின்பு அதில் விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டு முதல் களப்பணியாக
தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்த செங்கிப்பட்டியை அடுத்த உள்ள புதுக்குளம் ஏரியை வந்து தூர்வாரி சுத்தப்படுத்தணும். இதனால 6க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து பயன்பெறுவாங்க என்று அவங்க கருத்தை முன் வச்சாங்க. முதல் களப்பணியா இதை இப்போ அவங்க எடுத்து மக்கள் மற்றும் பொதுநல ஆர்வலர்கள் அனைவருமே இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. செங்கிப்பட்டி பொதுக்குளம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அப்போ தோண்டப்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஏரிகளோட ஒரு முக்கியமான ஏரி. ஒரு 3 மாவட்டத்திற்கு மையமாக இருக்கக்கூடிய ஒரு செங்கிப்பட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவிற்கு இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. குளிப்பதற்கு, வீட்டு சமையல், மற்ற எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நீராக இருக்குது. ஒரு பக்கம் நன்னீராக இருக்கிறது, ஒரு பக்கம் தாமரை மற்றும் கோரைகள், வேலிக்கரு முள்கள் எல்லாமே அடர்ந்து படர்ந்து இந்த தண்ணீரை சுகாதார கேடு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இருக்கிறத இன்றைய தினம் அகற்றுகின்ற பணி முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்த ஊர்கள் எப்படி நீர் ஆதாரத்தை காப்பாற்றுறதுங்கிறதுக்கு மக்கள் வழிகாட்டுறாங்க. இது வந்து சாதாரணமா அரசாங்கத்தை எதிர்பார்த்து அரசாங்க செயலுங்கிறது இல்லாம மக்களே நேரடியாக இறங்கி சிரமதானமாக எதையும் எதிர்பார்க்காம என்னுடைய ஊர், என்னுடைய மண், என்னுடைய தண்ணீர் இதை காப்பாற்றுங்கிற முறையில் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். செங்கிப்பட்டி புதுக்குளம் தூர்வாரப்பட்டது அந்த பகுதியில் நீர் ஆதாரம் உயர்வதற்கும் விவசாயம் செழிப்பதற்கும் மிகுந்த பயன்பாடாக இருக்கிறது. இது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகுந்த மனமகிழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஓகுத்தூர் கிராமத்தில் நம்மால் முடியும் குழு மரக்கன்றுகளை வழங்கியது. இதனை பள்ளி மாணவர்களும் ஊர் இளைஞர்களும் நட்டு பராமரித்தார்கள். அந்த காட்சி பதிவை இப்போ பார்க்கலாம். புதிய தலைமுறை நம்மால் முடியும் நம்ம டீம் நடத்திய கலந்தாய்வு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். நீர் ஆதாரங்களை எப்படியெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினாங்க. அதில் நாங்கள் கலந்துக்கிட்டது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் நாங்கள் மரக்கன்றுகள் நட்டு மழை ஆதாரத்தையும் பெருக்கணும், நிலத்தடி நீர் மட்டம் உயரணுங்கிறதுக்காக நாங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சோம். அதுக்கோசரம் உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் மரக்கன்று நடனோடனே 55 கன்று வாங்கி கொடுத்து அதை நட சொல்லி எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி நாங்கள் நடும் விழாவில் எங்கள் ஸ்கூலோட ஆண்டு விழாவோட தொடக்க நிகழ்ச்சியாகவே இதை நாங்கள் நட்டிருக்கோம். எங்களோட மாணவர்கள் கையால் நடுறோம்.
கடலூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும் வளப்படுத்தவும் சென்ற வாரங்களில் களப்பணியும் கலந்தாய்வு கூட்டமும் அங்கு நடந்தது. அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் அருகே செல்லியம்மன் புதுக்குளத்தை சீரமைப்பதற்காகவே அங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் அங்கு நடந்தது. இதனை கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர் முன்னாடி நின்று நடத்தினாரு. அந்த காட்சிப்பதிவை இப்ப நாம பார்க்கலாம். தண்ணீர் கிடைக்காத ஊருக்கு போயிட்டு ஒரு குடிக்க தண்ணி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி குடிக்கிறது கூட யோசிப்பாங்க. நல்ல தண்ணீர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த தண்ணியை சேமிக்கிறதுக்காக என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போறது தான் இப்ப நம்ம இங்க கூடியிருக்கிறோம். தேசிய நதிநீர் இணைக்கணும்னு நம்ம கனவு பண்றது ஒரு பெரிய கனவு. அதுக்கு அடிக்கல் இது அந்த குளத்தை தூர் வர்றது அதை தொடர்ச்சியா செய்யணும். எங்க நடந்தாலும் அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தை ஒரு முதன்மை மாவட்டமாக மாற்ற வேண்டும். நீர்நிலைகளை உயர்த்தி நீர்நிலைகளை சீர் செய்து பிளாஸ்டிக் கழிவுகள் மரம் அந்த கருவேல மரம் இந்த மரம்லாம் இல்லாம சிறப்பாக ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தி கடலூர் நகராட்சி எல்லாம் செல்லிக்குப்பம் நகராட்சியும் அந்த மாதிரி சீர்திருத்த சேவை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புதிய தலைமுறையின் சார்பில் நெல்லிக்குப்பம் நகரத்திலே ஒருங்கிணைந்து எந்த குளத்தை தூர்வார வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்களோ அந்த குளத்தை தூர்வாருவதற்கு எங்களால் முடிந்த வகையில் எங்களுடைய தோழர்களை அழைத்து வந்து உங்களுடன் பணியாற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கலந்தாய்வு கூட்டத்தை தொடர்ந்து மிக பிரம்மாண்டமாக செல்லியம்மன் புதுக்குளம் தூர்வார முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை நம்மிடம் இருக்கும் வரை வெற்றிகள் நம்மை விட்டு போவதில்லை. நீராதாரத்தை பாதுகாக்க நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.